السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب المهاجرين أجمعين. ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரின் அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்தும் வைத்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றாக்கம் என்றென்றும் உண்டாகலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கணிதக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கருணையால் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய பாதி பகுதியை நாம் கடந்து வந்திருக்கிறோம். மீதி பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். மீதி பகுதி நமக்கு எஞ்சி இருக்கிறது. அந்த மீதி உள்ள மூன்றாவது பத்தில் ஒற்றைப்படை இறைவுகள், அதே போல லைலத்துல் கத்ர் இரவு, இதெல்லாம் வரக்கூடியது. அதுல லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. கடைசி பத்துல தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. இந்த இரவு குறித்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதைனா திருமறை குர்ஆனை லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவில் நாம் இறக்கினோம். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவில் இருக்கிறது. அந்த இரவை அடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த இரவை அடைந்து விட்டால் நம் 1000 மாதங்கள் தொழுத நன்மை நமக்கு கிடைத்தது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இது குறித்த மற்றொரு செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அதாவது நாம் இதை பரக்கத் வாய்ந்த ஒரு இரவில் இறக்கினோம். நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த இரவில் தான் நுட்பமான விஷயங்கள் அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்து துஹான் என்ற அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வசனம். ஆக இது இரண்டுமே சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த இரவு கண்ணியமான ஒரு இரவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியமான அந்த இரவை தேர்ந்தெடுத்து அதிலே திருக்குர்ஆனை அருளினார். ஆக இந்த 2 வசனங்களும் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னென்னா, கண்ணியமான பரக்கத் வாய்ந்த இரவில் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. அதே நேரத்தில் ஷஹ்ரு ரமலான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கு. ரமலான் மாதத்தில் உள்ள கண்ணியமான ஒரு இரவில் அருளப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. ஆக இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வசனங்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆண்டுக்குரிய எல்லாமே மூல ஏட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற ஏட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு.
அந்த ஏட்டிலிருந்து அந்த வருடத்திற்கான கணக்கு வழக்குகளை மலக்குகளிடம் ஒப்படைக்கிறார். அதைத்தான் என்ன சொல்றான், ஃபீகா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அந்த இரவில் தான் நுட்பமான விஷயங்கள் அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன, பிரித்து கொடுக்கப்படுகின்றன. இப்ப யாராருக்கு என்னென்ன, எவ்வளவு ரிஸ்க், எவ்வளவு ஆயுட்காலம், இந்த வருடத்துல யாரெல்லாம் மரணிக்க போகிறார், இந்த வருடத்துல யாரெல்லாம் பிறக்க போகின்றார் அப்படிங்கிற லிஸ்டே எல்லாம் அல்லா தஆலா மாணவர்கள்ட்ட கொடுத்தார். அதுதான் அந்த இரவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, எனவே அந்த இரவை அடைவதற்காக நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த இரவில இத்தகைய துவாக்களை எல்லாம் நாம் கேட்க வேண்டும். இறைவா, எங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்திக் கொடு, எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்து, எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பையும் அந்த இரவில் கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆரோக்கியத்தை அந்த இரவில் கேட்க வேண்டும். இப்படியாக அந்த இரவை அடைந்து நாம் அதிலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த அதாவது லைலத்துல் கத்ர் இரவு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவு அன்று நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. ஈமானோடு, அதாவது நம்பிக்கையோடு, நன்மையை எதிர்பார்த்து அந்த இரவிலே நின்று வணங்கக்கூடியவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நமக்கு இந்த இரவு வழங்கப்பட்டதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் எதுக்காக இறங்கியது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்ற இந்த வசனம் எதற்காக இறங்கியது, அதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முற்கால மக்களுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த நேரத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்தார். ஆயுதங்களை தரித்துக் கொண்டு அணிந்து கொண்டு அவர் 1000 மாதங்கள் போராடினார் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார். 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடினாரா அப்படின்னு சொல்லி. அப்ப அது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு மகத்தான ஒரு பணி, மகத்தான நன்மைகளை வழங்கக்கூடிய அந்த பணியில அவர் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு உயர்வானது அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை குறித்து அதாவது ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப அவருக்கு 1000 மாதங்களுடைய நன்மை கிடைக்கும். ஆனா நமக்கு 1000 மாதங்களை விட அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த மாதத்தை அடைந்து நாம் அதிகமான நன்மைகளை செய்கின்ற போது. இது தப்சீர் குர்துபி என்ற நூலில பதிவு செய்யப்பட்டது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அந்த இரவை அடைவதற்காக நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த இரவு இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட மற்றொரு காரணம் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் அதிகமானது. ஆனால் நம்முடைய இந்த சமுதாயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாய மக்களின் ஆயுட்காலம் மிக மிக குறைவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுகின்ற போது, திர்மிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மலக்குல் மௌத் வர்றார். அதாவது அவருடைய ரூஹை பறிப்பதற்காக வருகின்ற போது, அப்போது அவர் சொல்கின்றார், நீ சீக்கிரம் வந்துட்ட, எனக்கு கது குதிபலி அல்ஃபு சனா, எனக்கு 1000 வயது, 1000 வருடங்கள் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு எனக்கு 1000 வயசு. இப்ப எவ்வளவு ஆகுது? 940 தான் ஆகுது. நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. வலாக்கின்னக ஜஅல்த லிபினிக தாவூத் 60 சனா. ஆனால் சரிதான், நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்களுடைய வயதில் இருந்து 60 வயதை
உங்களுடைய மகனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், அதனால உங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறந்துட்டாங்க. அதனால அதை அவங்க மறுக்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் மறந்து விட்டதன் காரணமாக அதன் பிறகுதான் அன்றைய நாளில் இருந்துதான் எது சொன்னாலும் எதை சொன்னாலும் எழுத வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது, கட்டளையிடப்பட்டது. இனிமே எது யார் சொன்னாலும் சரி உடனே எழுதி வச்சிருங்க அப்படின்னு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, எழுதி வைக்க வேண்டும், சாட்சியாளரும் இருக்க வேண்டும் என்று அன்று கடமையாக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த செய்தி திருமறை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அவர்கள் குறித்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அல் அன்கபூத் சூரத்துல் அன்கபூத்ல தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆமா. 50 ஆண்டுகள் தவிர 1000 ஆண்டுகள், அதாவது 950 ஆண்டுகள் அவர் தம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில வாழ்ந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படி அவங்களுடைய ஆயுட்காலம் தான் அதிகம். 1000, 950, அதுக்கு பிறகு 800, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. 800, 700 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 300 ஆண்டுகள்லாம் வந்துச்சு, 100 ஆண்டுகள் வந்தது. அதுக்கு பிறகு என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70 வகல்லுஹும் மன் யஜூஸு தாலிக. என்னுடைய சமுதாயத்தின் வயதன், என்னுடைய சமுதாய மக்களுடைய வயது 60 70 வரை. அவர்களில் மிக குறைவானவர்களே அதையும் தாண்டி வாழ்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, 1000 கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து நம்முடைய சமுதாய மக்களுடைய வயது 60 to 70. ஆனா இன்றைக்கு நம்ம பாக்குறோம் 35, 40 அவ்வளவுதான் வாழ்றாங்க. ஹார்ட் அட்டாக் யாரை கேட்டாலும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. நேத்து தான் பேசினாரு, இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப மக்களுடைய வயது மிக குறைந்து விட்டது. அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் எப்படி 2 பேரும் எப்படி சமமாக முடியும்? நன்மையில எப்படி சமமாக முடியும்? அப்ப அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்து இது 1000 மாதங்களை விட சிறப்பிற்குரிய ஒரு இரவு என்று நமக்கு வழங்கி இருக்கிறார். இதுல ஒருவர் வணங்கி நன்மையை ஈட்டி கொண்டால் ஒரு 10 லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா 840 வருடங்களுடைய நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆகும் ஒரு லைலத்துல் கத்ர், 1000 மாதங்கள் அப்படிங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டாவே 840 வருடங்கள் செய்த நன்மை நமக்கு கிடைச்சது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, எனவே இந்த இரவை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நமக்கு வழங்கப்பட்ட வயது மிக குறைவு. எனவே இந்த ஆயுட்காலத்துல நம்ம அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சரி இந்த லைலத்துல் கத்ர் எப்பங்க கிடைக்கும், எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜாவிரு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான் வயகுல் தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரமலான் மாதத்துல கடைசி 10 ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த கடைசி 10க்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் அந்த கடைசி 10ல அதிகமான பள்ளிவாசல்கள் அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதாவது இரவு பயான் ஏற்பாடு, சகர் உணவு ஏற்பாடு, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க அதாவது நாம எல்லாரும் நன்மைகளை சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நம்ம பாட்டுக்கு டீ சாப்பிட்டுட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறது, அப்புறம் செல்போனை நோண்டிட்டு இருக்கிறது, இது மாதிரி வேலையில ஈடுபடுறதுக்காக கிடையாது. அந்த ஏற்பாடெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா, நீங்க அதிகமாக அமல் செய்யணும், திக்ரு செய்யணும், குர்ஆன் ஓதணும், துஆ செய்யணும், நின்று வணங்கணும், இப்படியான அமல்களை செய்வதற்கு தான் அந்த 10 நாள் எல்லா பள்ளியிலையும் நிறைய பள்ளிகளையும் ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப நமக்கு சகர் உணவுக்கு வெளியில போக தேவையில்லை, உணவு கிடைச்சிருது. அதே போல பயான் நடத்துறாங்க, பயான் கேட்கிறோம், அதுவும் இபாதத்தாக ஆகிடும். அதுக்கு பிறகு நீண்ட நேரம் நம்ம நின்று வணங்குவதற்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது. அதன் பிறகு ஜமாத்தாக தொழுகை நடைபெறும். சில இடங்கள்ல ஜமாத்தாக கியாமுல் லைல் என்ற தொழுகை நடைபெறுகிறது.
இது எல்லாமே எதற்காக? எல்லோரும் நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதுல ஈடுபடக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே நம்ம பார்க்கணும். இப்ப இரவு தொழுகைன்னு சொன்னா அதுல ஒரு 2 சப்பு நிற்பாங்க, அவ்வளவு. அப்ப இது மாதிரி மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த கடைசி 10 நாட்களை எப்படியாவது நம்ம அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் நம்ம அந்த லைலத்துல் கத்ரை நம்ம எடுத்துடலாம், கிடைச்சிடும். எப்படி? கடைசி 10ல ஒரு நாள் நமக்கு கிடைச்சிடும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நம்ம இந்த லைலத்துல் கத்ர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற போது, இந்த லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது, ஆனால் அதை நான் மறந்து விட்டேன் அல்லது நான் மறக்கடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். மறக்கடிக்கப்பட்டேன். எனவே ஃபல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் குல்லி வித்ர், எனவே அதை நீங்கள் ரமலான்ல ஒற்றைப்படை கடைசி 10ல உள்ள ஒற்றைப்படை நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். 10 நாள் என்னால லீவ் போட முடியாதுங்க, 10 நாள். அதனால கொஞ்சம் ஏதாவது கன்செஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்க, சரி கடைசி ஒற்றைப்படை நாட்கள்லயாவது அதை தேடிக்கிறது. கடைசி 5 ஒற்றைப்படை நாள் 5 வரும், 21, 23, 25, 27, 29. ஆக இந்த நாட்கள்லயாவது அந்த நேரம் ஒதுக்கி அந்த நாட்கள்லயாவது நம்ம முழுமையாக வணங்கி அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோழர்களே, இப்படி அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொண்டால் பல்வேறு நன்மைகளை, அதிகமான நன்மைகளை நாம் ஈட்டிக் கொள்ளலாம். அதற்கான நல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரை அந்த இரவு குறித்த பெருமைகளை, அதனுடைய கண்ணியத்தை தெரியாதவர்கள் இனியாவது தெரிந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அந்த இரவனுடைய நன்மையை கருதி அதில் அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோழர்களே, மற்றொரு செய்தியும் இடம்பெறுகிறது, புகாரியிலே இடம்பெறுகிறது. உரி ருகியாக்கும் கத்தவாஅத்து ஃபில் சபஇல் அவாஹிர் ஃபமன் கான யதஹர்ரிகா ஃபல்யதஹர்ரகா ஃபிஸ் சபஇல் அவாஹிர். இன்னும் கொஞ்சம் குறைத்து 7 நாட்கள், கடைசி 7 நாட்கள்ல நீங்க அதை தேடிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் கனவு கண்டாங்க. அது குறித்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. இது மாதிரி இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிற மாதிரி நாங்க கனவு கண்டோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்த்து அந்த விஷயத்த சொல்றாங்க. பெரும்பாலானோரின் கனவு இவ்வாறு ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, யார் லைலத்துல் கத்ர் இரவை தேடுகிறாரோ அவர் கடைசி 7 நாட்களில் அதை தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார். இதுவும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, மற்றொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுனனு அபுதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, லைலத்துல் கத்ர் லைலத்து சபஇன் வைஷரீன் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுனன் அபுதாவுதுல உள்ள பதிவு செய்தி. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கின்ற போது மனிதர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு இயலாதவர்கள் கடைசி அந்த ஒற்றைப்படை நாட்களையாவது 5 நாட்களையாவது பயன்படுத்தி அந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் கூட முடியாதுங்க, நான் டெய்லி ஆபீஸ் போகணும், எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் டெய்லி போய் ஆகணும், லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 27வது இரவிலாவது அதை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோழர்களே, இந்த செய்தி குறித்து, அதாவது முஆவியா பின் அபி சுஃபியான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபிகள் அனைவருமே இந்த செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார்கள். இந்த 27வது இரவுல அது இருக்குது அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரிவிக்கிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோழர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைவதற்கு மற்றொரு வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். மற்றொரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இரவுல அந்த இரவை அடைவதற்காக, பொதுவாக அல்லாஹ்வுடைய திருப்தியை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்காக அப்படிங்கிற ஒரு வணக்கத்தை, ஒரு வழிபாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்.
அந்த அடிப்படையில் கடைசி 10ல யாத்திகாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல யாத்திகாப் இருந்திருக்கிறார். அதே நேரத்துல அவங்க எந்த ஆண்டு, அதாவது அவங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டதோ அந்த ஆண்டில் கடைசி 20 நாள் அவங்க யாத்திகாப் இருந்தார். கடைசி 20 நாள் யாத்திகாப். இந்த 10 நாள் யாத்திகாப் இருப்பதன் மூலம் நாம் அல்லாஹ்வை மிக நெருக்கமாக நெருங்குகிறோம், அவனை அடைகிறோம். என்று சொன்னா பள்ளிவாசல்லையே நம்ம உட்கார்ந்தோம் அவனுக்காக 10 நாள். அப்படி உட்காரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் 10 நாள் யாத்திகாப் இருந்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு நல்வாய்ப்பு இருக்கிறது. அதுல அவர் என்ன செய்யறார்? அவர் என்ன செஞ்சாலும் எல்லாம் இபாதத்து தான். அவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, நோன்பு வச்சுட்டு தூங்கினாலும் சரி இபாதத். அடுத்து திக்ரு செய்வார், குரான் ஓதுவார், தொழுவார், பயான் கேட்பார், குரான், இப்படிதான் இந்த அமல்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பார். அப்ப முழுமையாக தன்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த யாத்திகாப் என்ற வணக்கத்தில் இருக்கிறது. அப்ப அந்த இரவு குறித்து, அந்த யாத்திகாப் குறித்து அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். ஆகிஃபீன ஃபில் மசாஜித் வலா துபாஷிருன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். மஸ்ஜிதுகளில் நீங்கள் யாத்திகாப் இருக்கும் போது உங்களுடைய மனைவியரோடு சேராதீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல யாத்திகாப் அப்படிங்கிற ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கடைசி 10 நாட்கள், கடைசி 10 நாள் இருப்பதன் காரணமாக நாம் லைலத்துல் கத்ர் இரவை கட்டாயம் அடைந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடைசி 10 தான் அது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 10 நாளும் நாம் இறைவனுக்காக அர்ப்பணித்து விடுகின்ற போது அந்த இரவை அடைந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை அவர்களே, நம்மில் யாருக்கு இயலுமோ அவர்கள் ஓய்வுல இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, ஓய்வாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க பள்ளிவாசல்ல இருந்து கொண்டால், ஒரு 10 நாள் இருந்து கொண்டால் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கான நல்வாய்ப்பு இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல கடைசி 10ல யாத்திகாப் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யாத்தகு அஷ்ரல் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ் சும்மா தகஃப அஸ்வாஜுஹு மின் பாத். அவர்கள் மரணிக்கின்ற வரை ரமலானுடைய அந்த கடைசி 10ல அவங்க யாத்திகாப் இருந்தார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய மனைவியர் யாத்திகாப் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்திய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். புகாரி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நமக்கு நன்மையை ஈட்டிக் கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நமக்கு வயசு குறைவாக இருந்தாலும் நிறைய நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எனவே அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயன்றவர்கள் யாத்திகாப் இருந்து அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற போது நாம் அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, கடைசியாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, நான் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இரவுல நான் அடைந்து கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும், அந்த இரவுல என்ன துவா ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்போது சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு நீ ஓது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. திர்மிதி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நாம் அந்த நாளில், அதாவது கடைசி 10 நாள்லயும் இந்த துவா ஓதலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிற இந்த துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் கடைசி 10 நாளையில ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நாம் அனைவரும் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து முழுமையான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அத்தகைய அந்த இரவுகளில் நாம் தவறான செயல்களிலோ அல்லது வீணான காரியங்களிலோ ஈடுபட்டு விடாமல், ஷைத்தானுடைய செயல்களில் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முழுமையான நன்மைகளை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக
நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.